ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா உயிர் வாழ சொல்லுவீங்க. உங்க அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள். தேங்க்யூ அப்பா. நன்றி ஆவியானவரே. முடிந்ததென்று நினைத்ததா உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அழகான கண்கள் எங்களை கண்டதுனால எங்க வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த நாங்கள் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. சொல்லுங்கப்பா ஆண்டவரப்பா. ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஜீவனை காத்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்க பலனா இருக்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. நன்றி சொல்றோம்ப்பா. உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டிருக்கிறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்களை மகிமைப்படுத்துறப்பா. உமக்கு நன்றி சொல்றப்பா. நன்றி சொல்றப்பா. நன்றி சொல்றப்பா. இயேசு ராஜா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நன்றி சொல்லுகிறோம்ப்பா. சத்தத்தை கேட்கும்படியா நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தை நாங்க தியானிக்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உடைந்து போன இருதயங்களை கர்த்தரை தேற்றுவீராக சொல்லி நாங்க சொல்லுவோம். தகப்பனே உன் சத ரத்தத்துல உங்க வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்னும் புதிய 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 மனுஷனாய் மாற்றட்டும் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வேறு மரத்தினை வெளிப்படுவீராக. துதிக்கண மகிமை எல்லாம் ஒரு உலகத்திற்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவரா? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தெய்வம். ஆமென். அவர் போல ஒரு நல்ல ஆண்டவர் இந்த பூமியில யாருமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போன வாரம் என்ன காரியத்தை தியானிச்சோம் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சிறியவன் பலத்த ஜாதியவன். கான்செப்ட் என்ன சொன்னோம்? சின்ன தியாகம் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணிடும்? கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பெரிய தியாகம் அதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணும்? கொண்டு வரும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். என் உயிரை விட எனக்கு யாருதான் முக்கியம்? இயேசு. சாவு எனக்கு என்னது? ஆதாயம். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி எங்க போட போறாங்க? அக்கினி சூளையில போட போறாங்க. நீங்க என்ன கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் உங்க தெய்வத்தை என்ன பண்ண மாட்டேன்? வணங்க மாட்டேன். உன் சிலையை நான் என்ன பண்ண மாட்டேன்? வணங்க மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் அவங்களை காப்பாத்துச்சா? சத்தமா சொல்லுங்களே. காப்பாத்துச்சா? நீங்க ஒரு வைராக்கியமா கர்த்தரை தேடி பாருங்க, நீங்க ஆசீர்வாதத்தை பாப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக உதறி தள்ளி பாருங்க, தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். எடுத்தவங்க பக்கத்தை சொல்லுங்க பாப்போம். 13வது பக்கம் புதிய ஏற்பாட்டுல. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மத்தேயு 9:17 பக்கம் 13 புதிய ஏற்பாட்டுல. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். புது திராட்சரசத்தை பழத்துருத்திகள் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை
புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள். அப்போது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். புது திராட்சை ரசம் பல துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்போம். அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டு வேறு ஒன்றுக்கான இடத்துல சொல்லியிருந்தாலும் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் திராட்சை ரசம் பார்த்துருக்கிறீங்க? பார்த்துக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நமக்கு திராட்சை ரசம் கஷ்டம், ரேரா தான் கிடைக்கும். ஆனா இஸ்ரவேல் தேசத்துல அவங்க சாப்பிடுற சாப்பாடு என்னதான்? சாப்பாடு என்னது? திராட்சை ரசம். ஹல்லேலூயா. திராட்சை கொடையை வெட்டி போய் ஒரு பெரிய தொட்டியில போட்டு காலால மிதிச்சு அதிலிருந்து சாறை எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து அதை கொஞ்ச நாளைக்கு வச்சு அதை என்ன பண்ணுவாங்க? குடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அது சத்துன்னு சொல்லி அதை என்ன பண்றாங்க? குடிக்கிறாங்க. அதுல ஆல்கஹால் என்னது? இல்ல. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, புது திராட்சை ரசத்தை பல துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. துருத்தினா என்னன்னா, நம்ம கேன் சொல்றோம் இல்லையா, பானை சொல்றோம் இல்லையா, ஜாடின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னது? ஹல்லேலூயா. அது அவங்க என்ன எதுல செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, தோல்ல என்ன பண்ணிருப்பாங்க? செஞ்சிருப்பாங்க. ஆமென். அதுல ஊத்தி அவங்க அதை என்ன பண்ணிருப்பாங்க? வச்சு தேவைப்படும் போது எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? குடிப்பாங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அது புதுசா இருந்துச்சுன்னா திராட்சை ரசம், அத புது துருத்தில தான் ஊத்தி என்ன பண்ணணும்? வைக்கணும். அப்பதான் அது என்ன பண்ணும்? அந்த துருத்தி, அந்த திராட்சை ரசத்தோட எஃபெக்ட் அது என்ன பண்ணும்? தாங்கும். இல்லைன்னா துருத்தி என்ன பண்ணிடும்? கிழிஞ்சிரும். இல்லைன்னா தெரிச்சு ஓட்ட விழுந்து எல்லாம் வீணா என்னது போயிடும். ஹல்லேலூயா. பழைய திராட்சை ரசத்துக்கு எஃபெக்ட் கம்மியா இருக்கு போல. ஹல்லேலூயா. அதனால பழைய திராட்சை ரசத்தை பழைய துருத்தில என்ன பண்ணி வைப்பாங்க போல? சேர்த்து வைப்பாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விளங்குதா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. திராட்சை ரசத்தை சேர்த்து வைக்கிற பாத்திரம் தான் என்னது? துருத்தி. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அந்த திராட்சை ரச துருத்திக்கு ஒப்பாய் நம்ம என்ன பண்றாரு? சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த திராட்சை ரசத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா இது புது திராட்சை ரசம். இந்த திராட்சை ரச துருத்திகளை வந்தா அந்த துருத்தியை எப்படி மாத்திரும்? புதுசா என்ன பண்ணிரும்? மாத்திரும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சொல்றது விளங்குதா? ஆமென். சின்ன பிள்ளையா இருக்கையில பெட்ரோலை நாங்க எதுல பிடிச்சோம்? வாட்டர் கப்பு தெரியுமா? அப்பெல்லாம் பிளாஸ்டிக் கப்பு தான் இருக்கும். அந்த கப்புல போய் நாங்க பிடிச்சோம். பிடிச்ச உடனே கப்பு என்ன பண்ணிச்சு? உருகி ஓடிடுச்சு. ஏன்னா அந்த பெட்ரோல் அது என்ன பண்ணல, நமக்கு பார்க்கும்போது அந்த பெட்ரோல் மாதிரி என்ன பண்ணுது? அது குருகாத மாதிரி தெரியுது. ஆனா வாட்டர் கேன்ல தாங்குற பெட்ரோல் எதுவும் தாங்க மாட்டேங்குது. பிளாஸ்டிக் கப்ல என்ன பண்ண மாட்டேங்குது? தாங்க மாட்டேங்குது. ஏன்னா அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படி. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். அத போலதான் புதுசா ஊறுகிற திராட்சை ரசத்தை புதுசா ஒரு துருத்தில என்ன பண்ண? சேர்த்து வைக்கணும். அத பழசுல சேர்த்து வச்சா பழைய துருத்தி என்ன பண்ணாது? அத தாங்காது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்மள அந்த பாட்டிலுக்கு, அந்த துருத்திக்கு ஈக்குவலா நம்மள என்ன பண்றாரு? பேசுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். புது திராட்சை ரசமாகிய இயேசு நமக்குள்ள வரணும்னா நம்மளும் எப்படி இருக்கணும்? எப்பவுமே புதுசா. சொல்லுங்க பாப்பா. எப்படி இருக்கணும்? புதுசா. நான் சொல்ல விளங்குதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. புது திராட்சை ரசமாகிய இயேசு நமக்குள்ள வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? எப்பவுமே புதுசா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் பழைய வாழ்க்கையில இருந்தோம்னா என்ன ஆகி போயிருமாமா? என்ன ஆகி போயிடும்? துருத்தி கிழிஞ்சு. வாசிங்க பாப்போம். துருத்திகள் கிழிந்து
ரசமும் சிந்திப்போ திருப்திகளும் என்ன பண்ணி போயிடும், கேட்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புதுசா இருக்கிறீங்க? புதுசா இருக்கிறீங்களா இல்ல பழசுலயே இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. புதுசுனா என்ன பழசுனா என்ன உங்களுக்கு என்ன பண்ணல தெரியும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. என்றைக்கு இந்த இயேசு உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கணும் நீங்க நினைச்சீங்களோ அப்ப முதல்ல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் என்ன பண்ணீங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவர். எத்தனை பேர் சொன்னீங்க மாதிரி சொன்னீங்களா? அல்லேலூயா. நம்ம நேற்று தான் மோமெண்ட்ஸ் கிளாஸ் அவங்க பிரேயர்ல ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் சாட்சியில சொல்றாரு, நான் பல நாளா சர்ச்சுக்கு என்ன பண்றேன் போறேன், ஆனா நான் சர்ச்சுக்கு போயிட்டு சிகரெட் என்ன பண்ணுவேன் குடிப்பேன், ஆனா சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணாது தெரியாதுன்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியெல்லாம் தெரியாம இருக்கிறீங்களா? தெரியாம இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். சிகரெட் பிடிக்கிறது என்னது தப்பு. ஆமென் சொல்லுங்க. ஏன் தப்புனா இது என்ன தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குற இந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீட்டுப்படுத்த கூடாது. இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினா ஒருத்தன் தேவ ஆலயத்தை கெடுத்தால் நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு, ஆண்டவரே இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, விடுதலை செய்வார். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தானா அவன் யாரா மாறிறானாமா, புது சிருஷ்டியா, புதுசாக உருவாக்கப்படுகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இயேசுவுக்கு உள்ள இருந்தானா அவன் எப்படி மாறிறானாமா, புது சிருஷ்டியாய் மாறுகிறான். அல்லேலூயா. மனுஷன் உண்டாக்கப்பட்ட போது அவன் புது சிருஷ்டியா தான் என்ன பண்ணப்பட்டான், உண்டாக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் அவனை என்ன பண்ணார், ஆண்டவரே உண்டாக்கினார். அல்லேலூயா. எப்ப அவன் பாவம் செஞ்சானோ அப்ப அவனோட தேவ சாயலாக இழந்து எப்படி மாறிட்டான், இப்போ பழசா மாறிட்டான். நம்ம பழசா இருக்கிற வரைக்கும் ஏசப்பா நமக்குள்ள என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நம்ம பழசா இருக்கிற வரைக்கும் ஏசு நமக்குள்ள வரவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு புதுசா மாறறோமோ அப்பதான் கடவுள் நமக்குள்ள என்ன பண்ணுவாரு, வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த இல்ல இப்படி ஒரு வாக்கியம் இருக்குன்னா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றேன், என்ன பண்ண மாட்டேன், நாம செவி கொடுக்க. யார் யார் சித்தப்படி செய்யறானோ அவனுக்கு தான் என்ன பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்யற மனுஷன் தான் யாரா மாறானாமா, புதுசா மாறானா. அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று பரிசுத்தமுள்ள ஜீவியம். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்மிடத்துல என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு திருச்சபை என்பது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க யாரோ கண்ணீரோட என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க. அவங்க கண்ணீரை மாற்றுகிற ஒரு இடமா என்ன இருக்குது, திருச்சபை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தவங்க ஏதோ வியாதியோடு கூட என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க. அவங்க வியாதியை மாற்றுகிற ஒரு இடமா என்ன இருக்குது, சபை இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் சபை செய்யல. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தை விட்டு நம்ம இன்னொரு உலகத்துக்கு என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். அங்க நீங்க வந்தவண்ணமே இருந்தா அங்க போக முடியாது. உங்களை மாற்றுகிற வேலையை இந்த சுவிசேஷம் செய்கிறது. இந்த தேவனுடைய வாக்கு என்ன பண்ணுது, செய்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
உங்களை எப்படியாவது புதுசா மாத்தணும்னு இந்த சத்தியம் என்ன பண்ணுது? விரும்புது. இந்த சபை என்ன பண்ணுது? விரும்புது. இதுதான் தேவனுடைய சபை. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக மனுஷன் சொல்றத போல மதத்தை மாத்துறதுக்கு அவங்களுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்க இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனையோ கொலைகாரர்கள், எத்தனையோ தற்கொலை படையில வேலை செய்யறவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இன்னைக்கு ஊழியக்காரர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அதனாலதான் சில பேருக்கு இயேசு கிறிஸ்துனா என்ன பண்ண மாட்டேங்குது? பிடிக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இயேசு எத்தனையோ வாழ்க்கை என்ன பண்ணிருக்கிறாரு? குடிகாரனாக இருந்தவனை குடியை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் குடிச்சிட்டு இருந்தேன், என் பிள்ளைகளை அடிப்பேன், ஒரு நாள் கூட அடிக்காம இருக்க மாட்டேன். ஆனா என் இயேசு எப்ப விடுதலை செஞ்சாலோ அப்போல இருந்து என் பிள்ளைகளை நான் பாசமா என்ன பண்ணிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். அப்படி ஒரு மனுஷனை மாத்துனது யாரு? சொல்லுங்களேன், யாரு? இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நம்ம புது திருப்தியா மாற விரும்பினா புது ரசம் உள்ள என்ன பண்ணிடும்? வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புது ரசம் வேணும்? புது ரசம் வேணுமா? புது ரசம் வேணுமா? அல்லேலூயா. ரசத்தை பத்தி பேசாதீங்க, நான் அந்த ரசத்தை சொல்லல. அல்லேலூயா. நீங்க வீட்டுல வைக்கிற ரசத்தை நான் என்ன பண்ணல சொல்லல. திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் உள்ள வந்தா உங்களை புதுசா என்ன பண்ணிடுவாரு? மாத்திடுவார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைல விபிஎஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. ஒரு இதயம் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. அந்த இதயத்துக்குள்ள இயேசு உள்ள என்ன பண்ணுவாரு? வருவார். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஆமை, பாம்பு, பூச்சி, பல்லி இது எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு ஒப்பா சொன்னாங்கன்னா பழைய குணங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. இயேசு உள்ள வந்தானா உள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப வெளியே என்ன பண்ணிடும்? ஓடி. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துக்கிறீங்க? நான் சின்ன பிள்ளையில பார்த்தது, நீங்க பார்த்திருக்கீங்களா தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப இயேசு உள்ள வந்துட்டார்னா உள்ள இருக்கிற பழசெல்லாம் எங்க போயிடும்? வெளியே போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கிட்ட இருக்கிற புதுசெல்லாம் நமக்குள்ள என்ன பண்ணிடும்? வந்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் ஒருத்தர் தேவனை தேடுன்னு சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் தேவனை தேடவே இல்ல அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சுபாவம் என்ன பண்ணல? மாறலையே. உள்ளான வாழ்க்கை என்ன பண்ணல? மாறவில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குன்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்கிறதுக்கான நிரூபணமே அவனுடைய பழசெல்லாம் என்ன பண்ணிடுச்சானா? சொல்லுங்களேன். பழசெல்லாம் என்ன பண்ணி? வசனத்தை திரும்ப வாசிங்க. பழையவைகள் எல்லாம் என்ன பண்ணி போயிடுச்சு? ஒளிந்து போயிடு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று ரெண்டு மட்டும் வச்சிருக்காரா ஆண்டவரே? ஒன்று ரெண்டு மட்டும் வச்சிருக்காரா? எல்லாத்தையும் விட்டுட்டேன் பிரதர், ஆனா இதை மட்டும் என்னால என்ன பண்ண முடியல அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். அல்லேலூயா. அப்படி என்ன சொல்றீங்களா? அப்படியே சொல்றீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் முடிந்த வயலாளிக்கே மட்டும் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. அப்படியே சொல்றீங்களா? இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா எல்லாம் வெளியில என்ன பண்ணிடும்? நீங்க டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். பழைய ஆளு நீங்க இல்ல. இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஆளு? புது ஆளு. ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரு? புது ஆளு. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்றதுக்கான நிரூபணமே நீங்க எப்படிப்பட்ட ஆளு? புது ஆள். ஆமென் சொல்லுங்க. நீங்க யார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க புது ஆள் சொல்லுங்க. நீங்க புது ஆள். அல்லேலூயா. நீங்க ஏசப்பாக்குள்ள இருந்துட்டா நீங்க புது ஆளு. அல்லேலூயா. நீங்க ஏசப்பாட்ட இருந்தா நீங்க பழைய ஆள் இல்ல. அல்லேலூயா. நீங்க புதுசா மாறிட்டா இயேசு உள்ள என்ன பண்ணிடுவாரு? வந்துடுவார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உள்ள என்ன பண்ணிடுவாரு? வந்துடுவார். அல்லேலூயா. அவர் உள்ள வந்து சும்மா இருப்பாரா? அவர் உள்ள வந்து சும்மா இருப்பாரா? ஆமென். இயேசு புகுந்த வீடு வாழ்ந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உலக பழமொழி வேற. என்னமோ புகுந்த வீடு என்ன பண்ண சொல்லுவாங்க? என்ன பண்ண சொல்லுவாங்க? விளங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு புகுந்த வீடு எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்களேன். இயேசு புகுந்த வீடு எப்படி இருக்கும்? ஆமென். எப்படி இருக்கும்?
அவர் சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லி சொல்லி பாப்பாரு, கேட்கலன்னா என்ன பண்ணுவாரு? தேவாலயத்துக்கு போறாரு ஆண்டவர். தேவாலயத்துல என்ன பண்றாங்க? என்ன பண்ணாங்க தேவாலயத்துல? இல்லாத வேலை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இது ஆண்டவர் பிடிக்கல. சொல்லி சொல்லி பார்த்தாரு, அவங்க என்ன பண்ணல, கேட்கல. ஆண்டவர் என்ன பண்ணாராப்பா? நமக்கெல்லாம் ஆண்டவர் அன்புள்ளவர் தான் என்னது தெரியும். ஹல்லேலூயா. அவர் சாட்டை எடுத்து அடிச்சு எல்லா பலகை எல்லாத்தையும் தள்ளிவிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாரம்மா? என் வீடு சகல ஜனங்களுக்கு எப்படி போட்டுக்குது? ஜெப வீடு. இது ஜெபம் பண்ற வீடு. ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றவங்க, நீங்க ஜெப வீரர். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். இது கள்ளர் புகையா ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? ஆன கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க இதயத்துல நீங்களே கையை வச்சு, நான் கள்ளர் புகை இல்ல, நான் ஜெப வீரர். சொல்லுங்க சொல்லுங்க, நான் கள்ளர் புகை இல்ல, நான் ஜெப வீரர். நீங்க வாயில அறிக்கை பண்ணுங்க, அது வாழ்க்கையில நடக்கும். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து சத்தமா அறிக்கை பண்ணுங்க. நான் கள்ளர் புகை இல்ல, நான் ஜெப வீரர். சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லது. கள்ளர் புகையில என்ன இருக்கும்? எல்லாம் அசுத்தமா என்னது இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஜெப வீரனுக்குள்ள அது இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனாலதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவெல்லாம் அப்படி இருக்கிறானே, நான் அப்படி இருந்தா என்ன தப்பு இல்ல, அவன் அப்படி இருந்தா இருந்துச்சு போகட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் அந்த அவங்க கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை பேசுறேன், என்ன தப்பு அப்படி கேக்குறானா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உங்க இருதயம் தேவன் தங்குற ஆலயம். அது ஒரு நாள் எதா மாறிடக்கூடாது, கள்ளர் புகையா மாறிட. இது ஜெப வீடா என்ன பண்ணணும்? ஜெப மேகம் எழும்ப எழும்ப, உங்க வீட்டுல இருந்து ஜெப எழும்ப எழும்ப அவரே உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிடுவாரு? வந்துடுவார். பரலோகமே உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிடும்? வந்துடும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து ஒரு கூட்டம் பெருமச்சம்பளம் வந்துருச்சு உங்க வீட்டு வாசல்ல கொட்டினாலும், ஹல்லேலூயா, அதெல்லாம் என்ன ஆகி போயிடும்? ஃபெயிலியர் ஆகி. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலுமிச்சம்பழம் விக்கிற விலையில நீங்க எடுத்து என்ன பண்ணலாம்? ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், ஊறுகாய் போடலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு உள்ள வந்துட்டா பலர்கள் எல்லாம் என்ன பண்ணி வச்சாமா? எல்லாம் புதுசா மாறினது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம பலவீனங்கள் தான், நமக்குள்ள எல்லா பலவீனம் இருக்கு, ஆனா அவர் உள்ள வந்து என்ன செய்யறாரு? வாசிங்க பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பாப்போம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த புது திராட்சரசம் உள்ள வந்து அது செய்யற முதல் காரியமே என்னதான்? நீங்க பலவீனமான ஆளுதான், ஆனா உங்களை பலப்படுத்துறதா அதனுடைய வேலையே. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை இதுல எப்படி இருக்குது, பலவீனமா இருக்குதுன்னு சொல்லி. பிசாசு என்ன பண்ணுவான்? அங்கேயே வந்து என்ன பண்ணுவான்? டச் பண்ணுவான். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பலவீனம் உங்களுக்கே என்ன பண்ணா சில நேரத்துல தெரியாது, ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும் இவனை எங்க தொட்டா. ஏன்னா அவன் நம்மள பார்க்கல, அவன் ஆதாம்ல இருந்து யார் வரைக்கும் பார்த்தாலும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவுக்கு மேல பவுல், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், தோமா, யூதாஸ் காரியத்தை வரைக்கும் பார்த்தால். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் சரியான ட்ரைனிங்ல என்ன பண்றான்? இருக்கான். ஆனா அதை காட்டுல இயேசு எப்படிப்பட்டவன்? வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் உள்ள வந்து உங்களை என்ன பண்றாராமா?
பலப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹalleluya. நீங்க ஒண்ணு செய்யணும், நீங்க அவருக்குள்ள இருந்துட்டா மட்டும் என்னது போதும். ஆமென் சொல்லுங்களேன். எப்போதும் நீங்க ஜெபித்துக்கிட்டே இருக்காது போதும், எப்போதும் அவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தாலே போதும். அவர் உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள கிரியை செய்து உங்களை எல்லா பகுதியிலையும் பலமுள்ள ஒரு மனுஷனாய், பலமுள்ள ஒரு மனுஷனாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. பேதுரு வேலைக்காரிக்கு முன்னாடி பயந்தானது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை கண்டதை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினால்தான். ஆனா அதே பேதுருவை இந்த தேவன் பலப்படுத்தி, ஆமென் சொல்லுங்களேன், இந்த தேவன் பலப்படுத்தி பல ஆயிரம் ஜனங்க முன்பாக சுவிசேஷ அறிவிக்க கர்த்தர் என்ன பண்ணாரு? பயன்படுத்தினாரு. ஒரே சுவிசேஷத்துல 3000 5000 ரட்சிக்கப்பட காரணமா இருந்தாரு. இயேசுனா எனக்கு யாருமே தெரியாது சொன்ன மனுஷனை கர்த்தர் உள்ள போய் பலப்படுத்த முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து பெல் நடந்து எப்படி கழுகுகளை போல சுற்றெடுத்து என்ன பண்ணாமா? எழும்புடா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பலன் உள்ள வந்துட்டா நம்ம சாதாரண ஆமென் குருவியை போல பறக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். சாதாரண ஒரு இதை போல என்ன பண்ண மாட்டோம், பறக்க மாட்டோம். நம்ம பறக்கிறது யாரை போல பறப்போம்? சொல்லுங்களேன், யாரை போல பறப்போம்? அவர் பலப்படுத்திட்டாருன்னா நமக்குள்ள கழுகுக்கு இருக்கிற பலன் உள்ள என்ன பண்ணிடும்? வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹalleluya. அவர் உள்ள வந்து பலப்படுத்திட்டானா நமக்குள்ள கழுகு எவ்வளவு உயரத்துக்கு பறக்கும், அந்த அளவுக்கு நம்மளால பறக்க முடியும். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இயேசு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் நம்ம அநேக நேரத்துல கூனி குறுகி நிக்கிறோம்னா ஏதோ தவறு நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருச்சு, நடந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதாம் தவறு பண்ணிட்டா ஆண்டவர் அவனால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓடி போய் ஒளியணும் அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா ஆண்டவர் அவனால பேஸ் பண்ண முடியல. அவன் ஓடி போய் என்ன பண்ணிட்டான், ஒளிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பாவம் உள்ள இருந்தா நம்மளால ஜெபம் பண்ணவே என்ன பண்ண முடியாது, ஜெபிக்கிற சிந்தையே வரலையா, உள்ளுக்குள்ள என்னமோ இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். வேத வாசிக்கிற சிந்தனையே இல்லையா, உள்ளுக்குள்ள என்னமோ இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அது நமக்கு தெரியாது. நம்ம முதுகு நமக்கு தெரியுமா? தெரியுமா? அது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகால் படிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் எதுல பலவீனமா இருக்கேன் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். உங்க பலவீனங்களை அவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சலக்கு சத்தம் கேட்டாலும் அதை ஜெயிக்கிற பலன் அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, தருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பிசாச பார்த்து நீங்க பயந்து போட மாட்டீங்க, உங்களை பார்த்தாலே பிசாசு பயந்துனது. தேவனோடு இருக்கிற உறவு அதிகமாக 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 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க, 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க, நீங்க பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருப்பீங்க. பஸ்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தூரத்துல என்ன பண்ணிருக்கோம், பேய் பிடிச்சிருக்கோம். அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஆட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பலன் அப்படிப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அது உங்களை பலப்படுத்தி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட பலன் தேவை? எல்லாரும் கரங்களை வைத்து என்ன பலப்படுத்துங்கப்பா கேளுங்க, என்ன பலப்படுத்திருங்கப்பா சொல்லி கேளுங்க, என்ன பலப்படுத்திருங்கப்பா சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. பலசு உள்ள இருக்கிற வரைக்கும் அவரால் நம்ம பலப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். பலசெல்லாம் தூக்கி குழி தோண்டி குப்பை தொட்டில போட்டுட்டோம் அப்படின்னா ஆமென், அவர் ஈஸியா நம்ம என்ன பண்ணிடுவாரு, பலப்படுத்திடுவார். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணிடுவாரு, மாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. என்னன்னா பவுல் கூட எழுதுறாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 4:7 வாசிங்க சீக்கிரமா. 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல்
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. இது வெறும் மண்பாண்டம் தான். இது வெறும் என்னதான்? இதுக்குள்ள இருந்து வல்லமை வெளிப்படணும்னா ஒரு விலையேற பொக்கிஷம் உள்ள என்ன பண்ணணும்? வரணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த மண்பாண்டத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது, அந்த திராட்சரசத்தினால எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துக்கு என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் பெரிய அறிவாளியா இருந்தாலும், என்னதான் பெரிய நாலேஜ் இருந்தாலும், என்னதான் பெரிய யுக்திகளை கையாண்டாலும், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெயிலியர். ஆமென். மாம்சத்துல ஒண்ணும் செய்ய நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சவர் பவுல். ஆமென். பல தேசங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினவர் பவுல். ஹல்லேலூயா. அவரே சொல்ற இந்த வல்லமை எங்களால என்னது இல்லையா? எங்களுக்குள்ள மண்பாண்டங்கள்ல ஒரு பெரிய பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த பொக்கிஷத்திலிருந்து வல்லமை என்ன பண்ணுது? வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷம் பட்சபாதம் உள்ளது அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். பவுலுக்கு மாத்திரம் அல்ல, அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ளேயும் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள அந்த வல்லமை என்ன பண்ணும்? வெளிப்படும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பொக்கிஷம் வேணும்னு சொல்லி விரும்புறீங்க? விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்பனா மண்பாண்டத்தை என்ன பண்ணுங்க? மண்பாண்டத்தை என்ன பண்ணுங்க? சுத்தம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரிக கோட்டையை விழுகிறதுக்கு யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு உங்களை என்ன பண்ணுங்கள்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் நடுவில் என்ன பண்ணுவார்? அற்புதங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்க விளையாடாதீங்கம்மா, உட்காருங்க பாப்போம். கம்போடு வர வைப்பாரு. கர்த்தர் நல்லது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இன்றைக்கு உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன பண்ணுவாரு? அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை கலந்து போடணுமாமா? பழைய மனுஷன். ஹல்லேலூயா. இந்த பழைய மனுஷன் பொய் சொன்னா, இந்த பழைய மனுஷன் திருடினா, இந்த பழைய மனுஷன் இச்சையா பார்த்தா, இந்த பழைய மனுஷத்துல எல்லா குணாதிசயம் என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்ப நான் புதிய மனுஷனா மாற விரும்புறேன் அப்படின்னா என்ன செய்யணுமாமா? மோசம் போக்கும் இச்சையால கெட்டு போகிற பழைய மனுஷனா மாறேன். அவன் யாராமா? அந்த பழைய மனுஷன் அப்படியே போனா எங்கதான் போவான்? எங்க போவான் சொல்லுங்க? எங்க போவான்? நரகத்துக்கு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்க போவான்? நரகத்துக்கு. பாருங்க, ஒரு சின்ன நெருப்பு நம்ம கையில பட்டா எவ்வளவு வேதனையா இருக்குது இல்லையா? அங்கே அக்கினி கடலுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாத்தையும் நான் ஆவிக்குரிய மனுஷனுக்கு எல்லா உணர்ச்சிகளும் என்னது இருக்குதா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆமா. நான் செத்ததுக்கு அப்புறம் மண்ணு எங்க போயிருது? மண்ணில் இருந்தா என்ன பண்ணார் ஆண்டவர்? செஞ்சார் இல்லையா? இது என்னதான்? மண்ணுதான். ஆமா. இதுக்கு நிறைய நம்ம மேக்கப் போட்டு ரெடி பண்ணி என்ன பண்ணிருக்கோம்? வச்சிருக்கோம். என்னதான் மேக்கப் போட்டு ரெடி பண்ணாலும் இது என்னதான்? மண்ணுதான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சிகப்பா இருந்தாலும் என்னதான்? மண்ணுதான். கருப்பா இருந்தாலும் என்னதான்? மண்ணுதான். ஹல்லேலூயா. ஏசி கார்ல போனாலும் என்னதான்? மண்ணுதான். நடந்து போனாலும் என்னதான்? மண்ணுதான். இது கடைசியில எங்க போயிடும்? மண்ணுக்கு போயிடும்.
ஆனா இந்த பழைய மனுஷனுக்குள்ள இருந்து வெளில வர்ற ஆவிக்குரிய மனுஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அங்க போய் நரகத்துல கிடந்து வெந்து சாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த மோச போக்குற இந்த பழைய மனுஷனை என்ன செஞ்சிருக்கணுமாமா? கலைந்து. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கலைந்து. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. லாபமான எல்லாத்தையும் பவுல் நஷ்டம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாராமா? விட்டுட்டாராமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் பின்னானதெல்லாம் மறந்துட்டாராமா? ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய எண்ணெல்லாம் இப்ப எதை குறிச்சு தான் இருக்குதாமா? முன்னானதை நோக்கி என்ன பண்ணுதாமா? இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவரை போல நம்மளும் என்ன செய்யணும்? பழைய மனுஷனை கலந்து போட்டுட்டு நம்ம உள்ளத்துல எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கலாமா? பழைய ஆவி வெளியே போயிடணும். ஆமென் சொல்லுங்க. பழைய ஆவி என்ன பண்ணிடணும்? அல்லேலூயா. பிசாசு வந்து சபையில அப்படியே ஆடுனாத்தா பிசாசு உள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அலையடிச்சாதான் பிசாசு உள்ள இருக்குன்னு அர்த்தம் என்னது? இல்ல. நீங்க பொய் சொல்லிட்டு வந்தாலும் உள்ள என்னதான் இருக்குது? ஆமென் சொல்லுங்களேன். அது பழைய ஆவி. அந்த ஆவியை நீங்க என்ன பண்ணணும்? தூக்கி புதிய ஆவியாகிய அவருடைய ஆவி நமக்குள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்குது? அதுக்கு வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது என்ன மெய்யான நீதி? ஆமென். அநேக நேரத்துல நம்மளா நீதியா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றோம்? விரும்புறோம். ஆமென். அது சுயநீதி. ஆமென். அது என்னது? சுயநீதி. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இந்த புதிய ஆவி உள்ள வந்துச்சுன்னா அதுதான் நம்மள எப்படி நீதியமான என்னது மாத்திரும். அந்த நீதி எப்படிப்பட்ட நீதியாமா? மெய்யான நீதியிலும் அவர் தருகிறார் ஒரு பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம என்ன பண்ணணும்? தரித்துக்கணும். எத்தனை பேர் நீங்க தேவனுடைய சாயலா இருக்கிறீங்க? உங்க முகத்தை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரியே இருக்கா? கடவுளை பார்த்து கேளுங்க. உங்க முகத்தை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரியே இருக்கா? இருக்கா இல்லையா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க. உங்க முகத்தை பார்த்தா இல்ல உருன்னு அப்படியே அப்படி இருக்குதா? கர்த்தர் நல்லவர். உங்க முகத்தை பார்த்தா அருள் இருக்குன்னு சொல்ற எத்தனை பேர்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவ சாயலாய் நம்ம என்ன பண்ணிரணும்? மாறிரணும். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தாரோ அவரை போல. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உள்ள இருந்தானா நம்ம உருள் இருக்கவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அவர் உள்ள இருந்து நம்மளை சந்தோஷப்படுத்திட்டே என்ன பண்ணுவாரு? இருப்பாரு. நம்ம துக்கமா இருந்தாலும் ஏன் கலங்கற எந்திரி ஓடுன்னு என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சொல்லிட்டே இருப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உனக்கு யாருன்னு சொல்லி என்ன பண்ணாத? கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வந்து அடிக்கடி என்ன பண்ணேன் சொல்லுவார். நம்மள கண்ணீர் விடாத அவர் என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹalleluya. பழைய மனுஷனை கலந்து போட்டு தேவ சாயலான புதிய மனுஷனை நம்ம என்ன பண்ணணும்? தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. ஆண்டவரே, என் பழைய மனுஷன் வெளியே போட்டேன் சொல்லுங்க. என் பழைய மனுஷன் வெளியே போட்டேன் ஆண்டவரே, புதிய ஆவி எனக்கு தாங்க, நான் தேவ சாயல் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. இந்த ஜெபத்துல நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. தேவன் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர். இது முதலாவது நீங்க தேவனோடு இணைந்து இருக்கும் போது அது என்ன பண்ணும்? உங்களுக்கு புதிய சாயல் என்ன பண்ணும்? உள்ள வரும். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய சாயல் உள்ள வந்து நீங்க புதுசா என்ன பண்ணிடுவீங்க? மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். தேவனோட இணைந்திருக்காம நான் உலகத்தோடு இணைந்திருந்தேன்னா அதனுடைய சாயல் தான் நமக்கு என்ன பண்ணும்? வரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹalleluya. சீக்கிரமே வாசிங்க பாப்பா. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14, 15, 16 சீக்கிரமா வாசிங்க. பிணைக்கப்படாதிருப்பீர்களா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம்
7 நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பேன் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவ ஜீவனுடைய ஆலயமா? அல்லேலூயா. நமக்குள்ள என்ன பண்றாரு? முதல்ல உள்ளுக்குள்ள வாசம் பண்றாரு, நமக்குள்ள அவர் என்ன பண்றாரு? உலாவி நம்முடைய தேவனா அவர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ அவர்கள் அவருடைய ஜனங்களா என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. நீங்கள் தேவனுடைய எப்படி இருக்கிறீங்களாமா? ஆலயமா இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் தவறான மனுஷன் தெரியுதா? அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுங்க? கட் பண்ணு. அவனோட பேசுங்க, வேணாம்னு சொல்லல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால அதுக்காக ஆண்டவர் வந்து என்ன சொல்லிட்டாரு? சேரக்கூடாது சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டு அவன் எது கொடுத்தாலும் சாப்பிடறதில்ல, அவன் அப்படியே பகைக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? நடந்து கொள்ள கூட அப்படின்னு சொல்லணும். அவனை அன்பு செய்யணும். அப்பதான் அவன் என்ன பண்ண? நம்ம வழி கொன்ற நீங்க அவன் வழிக்கு என்ன பண்ணிடக்கூடாது? போயிட பிணைக்கப்படாது இருக்கிறீர்களா? அவன் சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி ரொம்ப க்ளோஸா உருண்டு பிறன்ற. ஏன்னா அந்த ஆவி யாருக்குள்ள வந்துடும்? நமக்குள்ளேயும். லேலையா வேலை செய்யற இடத்துல வேலை செய்யறோம், ஏதாவது செய்ய போது அந்த ஆவி யாருக்குள்ள வரும்? நமக்குள்ளேயும் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒருத்தரோட ரொம்ப நேரம் பேசி பழகி பாருங்களேன், அவருடைய பேச்சுவார்த்தை நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும் என்ன இல்ல? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன இல்ல? சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்காது? விக்கிரகம் இருக்காது, அசுத்தம் இருக்காது. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலயமா இல்லையா? பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க தேவ ஆலயமா இல்லையா? அப்போ உலகத்தோட என்ன பண்ணிடாதீங்க? சேர்ந்துடாதீங்க. உலகத்தோட ஐக்கியம் வச்சிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படாத மனுஷனோட ஐக்கியம் என்ன பண்ணிடாதீங்க? வச்சிடாதீங்க. அல்லேலூயா. நிறைய திருமணங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட பெண்ணு இல்லைன்னா ஆண் என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது கல்யாணம் பண்ணி என் மனைவி என்ன பண்ணி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துருவேன்னு சொல்லி ரொம்ப தீவிரமா இறங்கி என்ன பண்ணுவாங்க? போவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அதுல விழுந்து போன அநேகர் உண்டு. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளோடு அத வாசிங்க. அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க ரட்சிக்கப்பட்டவங்களே அப்படிதான் இருக்கிறாங்க, நீங்க யாரோ சொல்றீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அவன் இருந்தாலும் நம்ம அவிவிசுவாசிகளோட போனா அவங்களோட என்ன பண்ணி நம்ம போக வேண்டியது என்ன பண்ணும் இருக்கும். அங்க போக வேண்டியிருக்கும். அவங்க தெய்வத்தை தான் நம்ம வணங்க வேண்டியிருக்கும். அவங்க கொடுக்கறத நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும். அவங்களோட நம்ம பழகக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிணைக்கப்படாது இருப்பீர்களா? அவங்க தவறான கேரக்டர் இருக்குதா? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணி. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்களோட சேர்ந்து அவங்க மாதிரியே நமக்கும் வாழ்றதுக்கு என்ன பண்ணும்? தோணும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தவறான ஃப்ரெண்ட்ஷிப்புகளை நீங்க என்ன பண்ணுங்க? கட் பண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். தவறான நண்பர்களோடு பல மணி நேரம் போன்ல பேசுறது என்ன பண்ணுங்க? கட் பண்ணு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களோட போன்ல பேசுங்க. ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை பேசுங்க போய். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரட்சிக்கப்பட்டவங்களோட போய் ஊர்க்கதை உலகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? போன்ல பேசக்கூடாது. வசனத்தை பேசுங்க. அல்லேலூயா. அது நல்லது. ஆமென். அது நம்மளை காப்பாற்றும். அல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்குள்ள உலாகி நமக்குள்ள வாசம் பண்ணி நம்முடைய ஆலயமாய் மாற்றுறதுக்கு அவர் என்ன பண்றாரு? விரும்புறாரு. அதனால உலகத்தோட நமக்கு என்ன கூடாது? ஐக்கியம் இருக்க கூடாது. அல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2:21 வாசிங்க பாப்போம். கொஞ்சம் மோசமான ஒண்ண கர்த்தர் என்ன பண்ற இடத்துல சொல்ற. அல்லேலூயா. நம்ம திரும்ப விட்டுட்டு வந்த வாழ்க்கைக்கே, பழைய வாழ்க்கைக்கே இதெல்லாம் பாவம்னு சொல்லி தெரிஞ்சு அதை விட்டுட்டு நம்ம புதிய வாழ்க்கைக்கு என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதே பழைய வாழ்க்கைக்கு போறது எதுக்கு ஒப்புறாரு? வாசிங்க பாப்போம். 2 பேதுரு 2:21 22. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்துவிட்டு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்கள் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு பிசாசு வந்து என்ன பண்ணிச்சாமா? ஒரு இடத்த விட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அது அலங்காரமா
அது தண்ணிலும் கொள்ளாத 7 ஆவியை குடித்து உள்ள என்ன பண்ணிச்சாமா வந்துருச்சாம். அல்லேலூயா சொல்லுங்க. அதை எதுக்கு ஒப்புறாரு பாருங்க. நான் விட்டு வந்த பழைய காரியங்களே நம்ம செய்யறதை எதுக்கு அவங்க ஒப்புறாரு வாசிங்க. நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அல்லேலூயா அல்லேலூயா. நாம என்ன சொல்றோம்? அதை பார்த்தா மூக்கு என்ன பண்ணுவோம்? சேர்ல கிடக்கிற பன்றி எத்தனை பேர் பிடிக்கும்? பிடிக்குமா? எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. நாய் சாப்பிட்டு அதே கக்கி திரும்ப சாப்பிடுதுன்னா அதை பார்க்கிறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பானது இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அத போலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவத்தை நீ பாவம் செய்ய என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட. அல்லேலூயா. இத செய்யக்கூடாதுன்னு நீ என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட. நீ விட்ட பாவத்தை திரும்பவும் போய் என்ன பண்ற? செய்ய. அல்லேலூயா சொல்லுங்க. கெட்ட வார்த்தை பேசுறது தப்புன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம், அதுல இருந்து மனம் திரும்பிட்டோம். திரும்பவும் ஒரு சூழ்நிலை வரும்போது கெட்ட வார்த்தை பேசணும்னா நம்ம கட்டணதா அது நல்லா இருக்குமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் அநேக காரியங்களை பேசலாம், நேரம் இல்லை. நம்ம முழங்கால் படிட்டு செபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரே ஒரு கான்செப்ட் தான். அவன் புது திராட்சை ரசத்துல என்னதான் இருக்கணும்? புது துருத்தில என்னதான் இருக்கணும்? புது ரசம் தான் இருக்கணும். எல்லாரும் முழங்கால் படிக்க வச்சு பழைய துருத்தியா நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரப்பா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, முழங்கால் படிச்சு. அன்று பழைய வாழ்க்கையை என்னை விட்டு வெளியே போகணும். பழைய மனுஷன் கலந்து போகணும். ஆண்டவர் உணர்த்தி இருப்பார். இதெல்லாம் நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல அப்படிங்கிற சில காரியத்தை கர்த்தர் உணர்த்தி இருப்பார். இப்ப முழங்கால் படிட்டு ஆண்டோட ஒப்பு கொடுப்பா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு மனமா எல்லாரும் ஒரு மனமா ஆண்டோடைய சமூகத்துல அன்றைய இதை விடணும்னு நினைக்கிறேன், அன்றைய என்னால விட முடியலன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் உங்கள் பலவீனத்துல உங்களை பலப்படுத்துறவர். ஆமென். அவருடைய பலவீனம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க கழுகனை போல சஜைகள் எடுத்து எழுப்ப முடியுமே. ஆண்டவர் உங்களை கள்ளர் குகையாய் மாற்ற விரும்பலையே, உங்களை ஜெப வீடாய் மாற்ற விரும்புகிறார். உங்களை ஒரு ஜெப வீரனாய் மாற்ற விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க பாப்போம். தேவன் சொல்லுங்க, உண்மையா ஒப்பு கொடுங்க, உண்மையா ஒப்பு கொடுங்க, உண்மையா ஒப்பு கொடுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை தேடுகிறோம், பல வருஷம் விசுவாசியா இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்முடைய சுபாவம் மாறல அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படாத கிடைக்கிறதா இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் சொல்லலாம், எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கலாம், எவ்வளவு பெரிய வேதத்துல நம்ம பெரிய ஞானியா இருக்கலாம். ஆனா இன்னும் நம்முடைய பழைய சுபாவம் மாறாது இருக்குமே. ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. தேவான்பேன நிரப்பட்டுவான்னு சொல்லுங்க. தேவான்பேன நிரப்பட்டுவான்னு சொல்லுங்க. தேவான்பேன நிரப்பட்டுவான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பாப்பா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. சுபாவம் மாறணும். மனுஷன் பார்க்கிறதுக்காக அல்ல ஆண்டவரே, உண்மையான ஜெபிக்கிறோமா? என் சுபாவத்தை மாற்றுங்க, என் சுபாவத்தை மாற்றுங்க. எனக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே நாங்க இன்னும் புதுசா மாறிட்டே இருக்கணுமே. இத சத்த